சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் எவ்வளவு அழகாக ஒரே ஒரு தரிசனம், பாபாவை பார்த்தால் போரும், நம்மளுடைய கஷ்டங்கள் எங்கே பறந்து போகுமோ, அந்த கஷ்டத்தை எப்படி எடுத்துப்பாரோ. ஏன்னா சச்சரித்தமில் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். சச்சரித்தா படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். சச்சரித்தா படிக்காதவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த சரித்திரத்தை படிக்கணும். பல பேர் நாம சப்தாகம் அப்படின்னு பண்ணுவோம். நாம சப்தாகம் அப்படின்னா என்னென்னா, இந்த தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை ஆரம்பித்து வரப்போகிற புதன்கிழமை முடிச்சுட்டு அது ஒரு நாள் நீங்கள் 7 சாப்டர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 3 நாள் கழித்து வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன நீங்கள் படித்து ஒரு வாரத்தில் அந்த சச்சரித்தமை முழுக்க முடிக்கிறது தான் நாம சப்தாகம். முடிச்சுட்டு புதன்கிழமை சாயங்காலம் பாபாவுக்கு பூஜை பண்ணி, மறுபடியும் நைவேத்தியம் பண்ணி, வியாழக்கிழமையும் பூஜை பண்ணி இந்த நாம சப்தாகமை நம்ம முடிக்கிறோம். அந்த சாய் சச்சரித்தம்ல ரொம்ப அழகாக பல இடங்கள்ல பாபா ஹேமத் பந்த் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். பாபா எந்த அளவுக்கு பக்தர்களுடைய கஷ்டத்தை தாங்கிப்பார் அப்படின்னா, உடம்புல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது பாபா அந்த பிரச்சனையை வாங்கிண்டு அது நேரடியா பல பக்தர்கள் பார்த்திருக்காங்க. அந்த கஷ்டம், அந்த பிரச்சனையை பாபா வாங்கி அந்த பக்தனை காப்பாற்றுவாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகான். இந்த ஜென்மத்துல இப்பேற்பட்ட மகானோட நாமத்தை நம்ம சொல்றோம், அவரோட நிழல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இதற்கு மேல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க பயப்படணுமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க, நான் அதை படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்றீங்க, இந்த ஆன்லைன்ல பல விஷயங்களால என்னுடைய கணவர் மாட்டிட்டு எங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுது, எங்களுக்கு கூட குடும்பம் ஒற்றுமைன்னு இல்லை, நிறைய சண்டை வருது, நிறைய பேர் குழந்தைக்கு உடல் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேர் எக்ஸாம்க்கு வேண்டிக்கோங்கக்கா. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்த உடனே ஆத்மார்த்தமா நான் பாபா கிட்ட அதே நொடி நான் மனசார பிரார்த்தனை பண்ணி, உண்மையாகவே நம்மளோட சேனல்ல ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ஸோட ஒரு கஷ்டத்தோட நீங்க பாக்குறீங்க, அந்த கஷ்டம் எல்லாமே கூடிய விரைவில் பாபா போக்கிடணும் அப்படின்னு நான் மனசார ஒரு நாளும் ஸ்தவனமஞ்சரி அப்படின்னு ஒன்று பாராயணம் பண்ணும்பொழுது நான் வேண்டிப்பேன். கமெண்ட்ல நான் இன்னொன்னும் பார்த்தேன், ஸ்தவனமஞ்சரினா என்ன, அது இந்த டக்குன்னு இந்த எபிசோட்ல ஞாபகம் வந்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா அதை சொல்றேன். ஸ்ரீ தாசகனு மகாராஜ் அவர் எழுதினது தான் ஸ்ரீ சாயிநாத ஸ்தவனமஞ்சரி அப்படிங்கிறது. 164 ஸ்லோகங்கள் இருக்கு, மொத்தமும் மராட்டியில இருக்கு. பாபாவோட ஆசீர்வாதத்தோட அந்த ஸ்தவனமஞ்சரி அப்படின்றது ஒரு புக்கா நாங்க போட்டிருக்கோம். இந்த 164 ஸ்லோகம்ஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் ரெண்டுத்திலயுமே இருக்கு, அர்த்தத்தோட போட்டிருக்கோம். இந்த 164 ஸ்லோகாஸ் நீங்க தினம் இந்த 164 ஸ்லோகங்களும் தினம் ஒரு வருடம் நீங்க படிக்கணும். டெய்லி ஃபார் 1 year படிச்சா ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சரியாயிடும் அப்படின்றது பாபா தாசகனு மகாராஜ் மூலமா ஒரு சத்தியவாக்கு கொடுத்து அவர் எழுதியிருக்கார் ஸ்ரீ தாசகனு மகாராஜ். அப்படி உங்களுக்கு ஒரு வருடம் முடியலையா, நீங்க ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை படிக்கணும். அப்படியே முடியலையா, மாசத்துல வரக்கூடிய 2 ஏகாதசிக்கு நீங்க பாராயணம் பண்ணணும். இப்படி பண்ணா கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு ஸ்ரீ தாசகனு மகாராஜ் எழுதியிருக்கார். அப்போ நான் எதற்காக இது எடுத்தேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது பாபா அப்படின்றவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எதை பத்தியும் நம்ம வாழ்க்கையில கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதற்கு இந்த ராமச்சந்திர ராமகிருஷ்ணா சவந்தே ஒரு பெரிய உதாரணம். ஏன், நான் சொன்ன மாதிரி பெட்டிலேருந்து அந்த ஃபிட்ஸ் பொதுவாகவே இந்த ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு யானை பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அடி அடிச்சா அவ்வளவு தள்ளி போய் நம்ம விழுவோம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வியாதி தான் அந்த ஃபிட்ஸ். அப்போ அந்த வாயிலே நுர கை கால் எல்லாம் இழுத்து அந்த பெட்டிலேருந்து டமால்னு கீழே விழறார் ராமச்சந்திரா சவந்த். இந்த சத்தத்தை கேட்டு சவந்தோட மனைவி ஓடி பார்க்கறா, என்னாச்சு, என்ன சத்தம், ஏன்னா என்ன விழுந்ததுன்னு தெரியல, டமால்னு பயங்கர மாதிரி இடி மாதிரி ஒரு சத்தம் கேட்டது, என்ன அப்படின்னு ஓடி பார்க்கும் பொழுது அப்படியே தாரையாக அவளுக்கு கண்ணீர் கொட்டுறது. காரணம் என்ன அப்படின்னா, ராமச்சந்திரா சவந்த்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு சத்தத்தோட
கீழே விழுந்ததை பார்க்குறா. இவ்வளவு சத்தத்தோட விழுந்திருக்கார் அப்படின்னா நம்ம பொதுவாகவே தலையில அடிபட்டது அப்படின்னா நம்ம டாக்டர் சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா உடனடியாக என்னன்னு பாருங்க, தலையில அடிபட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுனால இப்படி விழுந்திருக்காரு, என்ன ஆயிருக்கும், அவருக்கு பயங்கரமான அடிபட்டிருக்குமே, ஏன்னா அந்த இடத்துல மயக்கமா இருக்கார், அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி அவ்வளவு கலக்கத்தோடு இருக்கா. ஆனா அந்த சமயம் என்ன நடந்தது அப்படின்றது சவந்தோட மனைவிக்கு தெரியல. அப்படியே நிக்கிறா. சவந்த பார்த்துட்டே இருக்கார். எங்கேருந்து உடம்புல எந்த பகுதியிலேருந்தும் ரத்தம் வரல. ஆனா இப்படி மயக்கம் போட்டு இருக்காரே, மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது சவந்தோடைய மனைவிக்கு. ஏன்னா இத்தனோண்டு கூட அவரோட உடம்புல அசைவே இல்லை, அப்படியே படுத்திருக்கார். ஆனா லைட்டா மூச்சு மட்டும் அப்படியே இருக்கிறத பார்த்த உடனே ஒருவேளை உயிர் இத்தனோடு ஒட்டின்னு இருக்கோ, இப்ப இறந்து போயிடுவாரோ அப்படின்னு சவந்தோட மனைவி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து அவர் அந்த சவந்த் ராமச்சந்திர ராமகிருஷ்ணா சவந்த் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்து ஒரு சம்பவத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, அவரை சூழ்ந்த ஒரு 8-10 பேர் நிக்கிறாங்களாம். அந்த 8-10 பேர் வேறு யாருமே இல்லை, யமதூதர்கள் அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்திலேருந்து கூட்டிட்டு போறதுக்காக 8-10 யமதூதர்கள் வந்தாங்க. ஆனா எல்லாருமே என்னை பயங்கரமா அடின்னு அடிச்சாங்களாம். இதெல்லாம் ராமச்சந்திரா சவந்த் சொன்ன ஒரு விஷயம். அந்த 10 யமதூதர்களும் சவந்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் அந்த சப்கான்சியஸ் ஸ்டேட்ல அவர் அந்த இடத்துல மயக்கத்தில் இருக்கார். ஆனாலும் நடக்கிற சம்பவம் எல்லாம் அவருக்கு தெரியறது. அப்போ 8-10 பேர் மொத்தமா அவரை போட்டு அடின்னு அடிக்கிறத அவர் பார்க்கிறார். ஆனால் அடிக்கிறதுக்கு அந்த வலி அவருக்கு இல்லையா. அடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா வலியிலேயே எப்படி இத சாத்தியம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த சமயத்துல ஆனா அடிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம மேல ஒரு அடி விழுறது அப்படின்னா நம்மளே பாதுகாக்கிறதுக்காக நம்ம இப்படி கை வைப்போம், இதை தடுப்போம், அந்த மாதிரி அவர் தடுக்கிறார். அந்த சமயத்துல எப்படியாவது இந்த 10 பேரும் எங்கேயாவது போனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல பக்கத்துல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஒயிட் கலர் லைட் பிரகாசமா இருந்ததாம். பார்த்த உடனே ஒரு கை மட்டும் தெரியறது. அந்த கை அப்படியே அந்த 10 பேரையும் சேர்த்து அப்படி தள்ளி விடுறதாம். அந்த வெறும் ஒரே ஒரு கை அந்த 10 பேரையும் ஒரே நேரத்துல அப்படியே தள்ளி விடுறது. தள்ளி விட்ட உடனே அந்த 10 பேரும் கையை கட்டி தலையை தொங்க போட்டு அப்படியே பார்க்குறாங்க. தலையை தொங்க போட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சவந்தும் அப்படி கீழே பார்த்தாராம். பார்த்தா வெள்ளை கஃப்னி தெரியறது. பார்த்த உடனே நிமிர்ந்து பார்க்குறார். அந்த வெள்ளை கஃப்னி வேற யாரோடதும் இல்லை, என்னுடைய பாபாவோடது தான் அப்படின்னு அந்த சமயம் வந்தது பாபா தான் அப்படின்னு அந்த உணர்ற நேரத்துல தான் அவர் கண்ணை திறக்கிறார். திறந்து பார்த்தால் எந்த இடத்துல இருக்கோம் ஒண்ணுமே புரியல. சவந்த்க்கு பார்த்தா அவருடைய வீட்டிலேயே இருக்கார். அவருடைய வீட்டில் அந்த அவருடைய மனைவி கிட்ட நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றார். நான் பெட்டிலேருந்து கீழே விழுந்தது மட்டும்தான் தெரியும், ஆனா கண்ணை திறக்க கூட இல்லை, எனக்கு என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனா இந்த யமதூதர்கள் எல்லாம் என்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய பாபா எந்த பாபாக்கு நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு அந்த வருடத்துல சொன்னேனோ, பல வருடங்களுக்கு முன்னாடி நான் பாபாக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதே பாபாவை படிப்படியா நான் நம்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னை யமன் கிட்டேந்தே பாபா காப்பாத்திருக்கார் அப்படின்னா அந்த பாபாக்கு நான் எந்த அளவுக்கு இந்த ஜென்மத்துல நன்றியோடு இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொன்னேன். கடவுளோட நாமாவை சொல்றதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். மனித பிறவிக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ இதுலேருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, யமனையே விரட்டக்கூடிய சக்தி பாபா கிட்ட இருக்கு. பிறப்பு இறப்பு மட்டும்தான் மனிதர்கள் கையில கிடையாது, வேற எல்லா விஷயமும் நம்ம எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிடுவோம். ஆனா பிறப்பு இறப்புன்றது நம்ம கையில இல்லவே இல்லை. ஆனா அந்த மகான் கையில எல்லாமே சாத்தியம் அப்படின்றது பாபா உணர்த்தியிருக்கார். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சின்ன சின்ன விஷயம். இதற்கு முன்னாடி வியாதியால கஷ்டப்படுறவங்களாக இருந்தா டாக்டர்ஸ் இந்த கேன்சர் அப்படின்ற கொடிய நோய் வந்தா டாக்டர்ஸ் இந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் தராங்க, இவ்வளவு வருஷம் தான் இருப்பாங்க, இவ்வளவு மாசம் தான் இருப்பாங்க. பல பேர் தெரியாத வியாதிகள், பல வாழ்க்கையில கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சவந்துக்கு எப்படி படிப்படியாக பக்தின்றது ஒன்று ஜாஸ்தியாகி கடைசியில சரணாகத்தின்னு அப்படி அடைஞ்சாரோ அந்த மாதிரி
மனசார அந்த பக்தி ஒரு படியா நம்மளுக்கு மேல போயிட்டே இருக்கட்டும். ஒரு கட்டத்துல பாபா இருக்காருங்க, எனக்கு பயமே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு வரும். அது வரும் பொழுது கண்டிப்பாக பாபா நம்மளை காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த லீலை பாபா சமாதிக்கு முன்னாடி நடந்த லீலை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதே மாதிரி லீலை பாபா சமாதிக்கு அப்புறமும் பாபா பண்ணுவாரா அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கும்ல. இதே பாபா அவருடைய சமாதிக்கு அப்புறம் அற்புதமான ஒரு லீலை நிகழ்த்தியிருக்கார். யாருக்கு அப்படின்னா, சச்சரித்தம்ல அவர் பேர் படிச்சிருப்போம், தாதா சாஹேப் கப்பர்தே அப்படின்னு அவர் பேரு படிச்சிருப்போம். அவரை பத்தி சரிதம்ல நிறைய விஷயம் படிச்சிருப்போம். அந்த தாதா சாஹேப் கப்பர்தேவோட குடும்பத்துக்கு பாபாவோட சமாதிக்கு அப்புறம் அற்புதமான ஒரு லீலை பாபா நிகழ்த்தியிருக்கார். அந்த லீலை என்ன, அந்த லீலை யாருக்கு நிகழ்த்தியிருக்கார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.